வருகிற ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கிற TNPSC Group 4 தேர்வில் 80% மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டுமா? இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் போதும். அனுபவமிக்க பேராசிரியர்களால் கவனமாக ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட 250 பக்க மெட்டீரியல் ரூபாய் 1000 மட்டும். உடனே வாங்கி படியுங்கள். உத்தரவாதமான வெற்றியை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று புதிய தலைமுறைக்கு நிக்கிதா கொடுத்த பேட்டியில் நான் வேலை வாங்கி தருவதா யாருக்கிட்டையும் பணம் வாங்கி ஏமாத்தலை, பாதிக்கப்பட்டவர்கள் விவேகானந்தர் என்ற நபர்கிட்ட தான் பணத்தை கொடுத்தாங்க, இன்னைக்கு மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க அந்த பேட்டியில். அது முழுக்க போய் பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை நிக்கிதா கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்குது. அதுக்கான வலுவான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிக்கிதா மற்றும் விவேகானந்தர் இவங்க 2 பேருக்கும் உள்ள தொடர்பு பற்றியான முக்கியமான ஆதாரங்களும் நம்ம கிட்ட இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். இது குறித்து பேசுறதுக்காக கரிகாலன் அவர்கள் நம்மோட இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நிக்கிதா நான் வேலை வாங்கி தரதா யாருக்கிட்டையும் பணம் வாங்கி மோசடி பண்ணல அப்படின்னு சொல்லி நேற்று புதிய தலைமுறை பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட முதல் கட்ட பார்வை. நிக்கிதா என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, நான் யார்கிட்டையுமே பணம் வாங்கல, அதாவது பல பேருக்கு என்ன தெரியாது, நிக்கிதான்னா யாருன்னே தெரியாது, ஆனால் என்கிட்ட தான் பணம் கொடுத்ததாக பொய்யாக புகார் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரே போட நிக்கிதா போட்டிருக்கிறாங்க. உண்மையில் இவர்கள் எல்லோரும் பணம் கொடுத்து ஏமாந்தது விவேகானந்தன், ரோஸ்மேரி அப்படின்ற இந்த தம்பதி கிட்ட தான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. அவர் மால்தீவ்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார் விவேகானந்தன்றவர். அவர் தான் அவருக்கு பெரிய பெரிய தொடர்புகள்லாம் இருக்குது. அந்த தொடர்புகள் அடிப்படையில் நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவர்கிட்ட தான் இவர்கள் எல்லோரும் போய் பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் எப்படி அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்தாங்கன்றதுக்கு அவங்களே ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. என்னன்னா, நிக்கிதாவினுடைய அண்ணன் கவியரசி என்கின்ற வைபவ் சரண் கவி, அவருடைய மனைவி தான் இந்த சுகதேவின்னு நினைக்கிறேன், தேவி, கன்ஃபார்மாக தேவி, அது எஃப்ஐஆரில் சரியாக தெரில, அவருடைய கவியரசினுடைய மனைவி. ஸோ எங்கள் அன்னிக்கு வேலை வேணுன்றதுக்காக அவர்கிட்ட காசு கொடுக்குறாங்க. ஒரு 8 lakhs சம்திங் கொடுக்குறாங்க. நாங்கள் கொடுத்ததை நம்பி பல பேர் எங்களை நம்பி கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ மனசாட்சிப்படி, கடவுள் சாட்சியா, ஆண்டவன் சாட்சியா, அவங்க ஒவ்வொருடைய அணுக்கள் சாட்சியா அவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த விவேகானந்தன் ரோஸ்மேரிட்டு தான் பணம் கொடுக்குறாங்கன்றது தெரியும். அந்த விவேகானந்தன் பணத்தை வாங்கிட்டு ஒரு ஸ்டேஜ்ல ஓடி போயிடுறாரு. இவங்களுக்கு தான் வேலை வாங்கி தருவதற்காக விவேகானந்தன் அப்ரோச் பண்ணதாகவும், விவேகானந்தன் 8 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு இவர்களிடம், நிக்கிதா குடும்பத்திட்டிருந்து வாங்கி நாங்கள் அவங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பணம் கொடுத்தோன்ற அடிப்படையில் நம்பி மற்றவர்களும் பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. என் குலதெய்வம் சத்தியமாக எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் இந்த குடும்பமே, சிவகாமி அம்மாள், ஜெயபெருமாள், நிக்கிதா, கவியரசு, இந்த சுகதேவி, அவருடைய தம்பி பகத்சிங், இவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து மூளைச்சலவை செய்து பணத்தை வாங்கி 1 வாரத்தில் வேலை, 10 நாளில் வேலை, பொங்கலுக்குள்ள வேலை, அதாவது 2011 பொங்கலுக்குள்ள வேலை உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிரும் அப்படின்னு இப்படியெல்லாம் மூளைச்சலவை செய்து 2010 1 கோடிக்கும் மேலே, இன்னும் பலரும் கொடுத்தாதான் எவ்வளோ பேருன்னு தெரியும். இப்போ இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் கதறுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். வீட்டை விற்று கொடுத்தேன், நான் நிலத்தை விற்று கொடுத்தேன், டீ கடையை விற்று கொடுத்தேன், இப்படின்னு பலரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்படி அந்த கண்ணீரில் இன்றைக்கு நிக்கிதாவும் நானும், எங்கள் குடும்பமும் பாதிக்கப்பட்டவர்கள், நாங்களும் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம், நாங்கள் ஏமாத்தலை அப்படின்னு ஒரு புதிய விஷயத்தை சொன்னாங்க. அது குறித்து நெறியாளர் கேள்வி எழுப்புவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா இது தொடர்பாக அவரே அந்த பேட்டியில் சொல்கிறாரு, நான் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேட்டி எடுத்திருக்கிறேன், அவங்க நீங்கள் பணம் வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி கொண்டு மோசடி செஞ்சிட்டீங்க அப்படின்றத அவங்க தெளிவாக இன்சிடென்ட் பை இன்சிடெண்ட்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதற்கு தான் அந்த அம்மா இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ நிக்கிதா சொன்ன இந்த புகார், நான் அப்பாவி, பாதிக்கப்பட்டவள், எங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டோம், 8 லட்சம் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்ற இந்த அவங்க சொல்ற இந்த புகார் உண்மைதானா அப்படின்னு சம்பந்தப்பட்டவர்களிடம், இவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்த அந்த அப்பாவிகளிடம் நம்ம தொடர்பு கொண்டு பேசணும். அவங்கள்ட்ட பலரிடம் பேசணும். அதில் மிக முக்கியமானவர் தான் மதுரை மாவட்டம் செக்கானூரணி அடுத்து
தேங்கல்பட்டி அப்படின்ற ஒரு ஊரை சார்ந்த செல்வம் அப்படின்றவர். அவர் வந்து ஒரு தனியார் கல்லூரியில வந்து ப்ரொஃபஸரா வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட தான் நிக்கிதா வந்து மாணவியா இருந்திருக்கிறாங்க. இவங்க நிக்கிதா இவங்களுடைய பேரண்டால சார்பதிவாளர் வேலை, சப் ரிஜிஸ்ட்ரார் வேலை கிடைக்கும் அப்படின்னு 25 லட்சம் வந்து கொடுத்து ஏமாந்துருக்கிறாரு. அவர் வந்து நம்மள்ட்ட பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்களை வந்து நம்மள்ட்ட தொலைபேசி பேட்டி வாயிலா நம்மள்ட்ட வந்து பகிர்ந்திருக்கிறாரு. அதை வந்து ஒளிபரப்புங்க, அதை நேயர்கள் வந்து கேட்கட்டும். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நீங்க வந்து சார்பதிவாளர் வேலைக்காக 25 லட்சம் ரூபாய் வந்து நிக்கிதா, ஜெயபெருமாள், சிவகாமி அம்மாள் இந்த ஃபேமிலி கிட்ட வந்து கொடுத்து ஏமாந்ததா புகார் வந்து 2011 வந்து கொடுத்துருக்கீங்க. உங்க நீங்க எப்படி இந்த கும்பல்கிட்ட போய் சிக்கினீங்க? சார் என்னுடைய பேர் செல்வம். நிகிதா வந்து 2006 என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். என்ன படிச்சாங்க? 2000 பிஎட் படிச்சாங்க எங்ககிட்ட. ஓகே சார், ஓகே. அதற்கப்புறமேட்டு 2010 அவங்க அம்மா தான் எங்களை காண்டாக்ட் பண்றாங்க. இது மாதிரி எங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்குது, என் மகளுக்கு கூட வேலை வாங்கியிருக்கிறோம், அதே மாதிரி உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட பேச்சு ஆரம்பிச்சாங்க. நாங்கள் வேணாம்னு சொல்லி பார்த்தோம். அப்புறமேட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணும் பொழுது சரி நம்ம ஏதோ ஒரு நல்ல பொசிஷன் அமைஞ்சா சரிதான் சொல்லி எங்க அப்பாவும் அவர் ஆசைப்பட்டாரு. அதனால ஒரு வீடை பைசாலாம் வெளியில இருந்து வாங்கி தான் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு முடியாத பட்சத்துக்கு அப்புறம் தான் வீடை வித்து செட்டில் பண்ணோம். எத்தனை வீடு சார்? ஒரு 6 வீடு சார், ஒரு லைன் வீடு இருந்தது. ஓ, ஓகே. எவ்வளவு சார் கொடுத்தீங்க? மொத்தம் 25 லட்ச ரூபா சார். 25 லட்ச ரூபா ஒரே தவணையா கொடுத்தீங்க? ஒரே முறையா கொடுத்தீங்களா சார்? 4 முறையா கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்ப நீங்க கொடுத்த புகார், அந்த புகார் மீது ஏதாவது காவல்துறையில நடவடிக்கை எடுத்தாங்களா? அதான் சார் 2011 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ச்ல நாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது தெரியும். அப்புறம் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு மே மாசம் தான் வந்து அவங்கள நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம். ஓ, ஓகே. அதுக்கப்புறமேல தான் பிடிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி சார் உங்கள்ட்ட வந்து நம்பிக்கை ஊட்டினாங்க? வேலை இன்னொரு ஜனவரியில வேலை, தைப்பொங்கலுக்குள்ள வேலை அப்படின்னு சொல்லி தான் 2010 சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறமேட்டு வேலை டிலே ஆகுது. அப்புறம் எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணதுனால வேலை டிலே ஆகுது. அதை காரணமா காமிச்சாங்க. இல்ல, தங்களுக்கு யார தெரியும்னு சொன்னாங்க? ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்து மிஸ்டர் ஸ்டாலின் வந்து துணை முதல்வரா இருக்கும் பொழுது அவருடைய பிஏ எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். எங்களுக்கு அவங்க எதுனால நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஓகே, ஓகே. அதை வச்சுதான் நாங்க அன்னைக்கு அப்ரோச் பண்ணுங்க. திரும்ப வந்து வேலையும் கிடைக்கல, பணமும் கிடைக்கலன்றப்ப நீங்க போய் அப்ரோச் பண்ணீங்களா? அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்க கூட்டு வந்திருக்கிறாங்க. அவரு திருமங்கலம் இன்ஸ்பெக்டர் வந்து மிஸ்டர் நல்லூர் இருந்தாருங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணி வந்தோன்னா நாங்களும் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோம். எங்களை யாரையும் உள்ள அலோவ் பண்ணல. அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள ஜெயில போட்டாங்க. யாரு? அவங்க அப்பாவையும் அவங்க அண்ணனையும். ஓகே. நிக்கிதாவோட அப்பா ஜெயபெருமாள், அண்ணன் கவி. ஆமாங்க. அவங்க அவங்க அம்மாவையும் நிக்கிதாவையும் ஏதோ ஆன்டிசிபேட் பெயில் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் தெரியும் எங்களுக்கு. அதுவுமே அப்போலாம் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கொடுக்கல யாருமே. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து யாரும் சேர்ந்து சொல்லிக்கல, கேட்டா பதில் சொல்லல, நீ கோர்த்து போங்கன்னு போயிட்டாங்க. எங்களை எந்த தருணத்திலையும் கூட்டு போய் காமிக்கவும் இல்ல, பேசவும் இல்ல, விசாரிக்கவும் இல்ல. நீங்க புகார் கொடுத்ததோட மட்டுமா இல்ல புகாரப்ப விசாரிச்சாங்களா உங்கள்ட்ட? புகாருக்கு நாங்க ஸ்டேஷனுக்குள்ள போனாலே எங்களை அலோவ் பண்ணல. அப்புறம் நாங்க அவங்களை தேடிட்டு இருக்கோம், நீங்க போங்க அப்படிதான். அதே தான் பதில் எங்களுக்கு. அதுக்கப்புறம் பிடிச்சதுக்கு அப்புறமும் கூட நேரா வச்சு கூட விசாரிக்கல. அப்புறம் பிடிச்சாச்சுங்க, நாங்க கோர்ட்டு அவங்களை சப்மிட் பண்றோம், அப்புறம் பேசிங்க அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்க ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டோம், நாங்க ஏன் தரோன்ற மாதிரி அவங்க மாறிட்டாங்க. சரிங்க சார். இப்ப நேத்து வந்து புதிய தலைமுறை சேனலுக்கு வந்து நிக்கிதா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில வந்து என்னோட அண்ணிய, என்னோட பக்கத்து வீட்டுல இருந்த விவேகானந்தன், ரோஸ்மேரின்னு நினைக்கிறேன், அந்த தம்பதி கிட்ட வந்து வேலைக்காக, அரசு வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. இதுவே எனக்கு தெரியாது, பின்னாடிதான் வந்து எனக்கு தெரியும். ஒருவேளை எங்க அண்ணி வந்து அவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சா நான் வந்து கடுப்பாகணும் அப்படின்னு நினைச்சு சொல்லாம இருந்திருக்கலாம். இதுவே எனக்கு பின்னாடிதான் தெரியும். இவங்க வந்து எங்க அண்ணி கொடுத்துறத பார்த்துட்டு அதை நம்பி வந்து நமக்கும் வேலை கிடைக்கும்னு அந்த விவேகானந்தன்ட்ட எல்லாரும் வந்து பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. ஏமாந்துட்டு அவரு தப்பிச்சு ஊரை காலி பண்ணிட்டு ஓடின வேட்டி எல்லாரும் வந்து எங்கள்கிட்ட பணம் கேட்கறாங்க அப்படின்னு வந்து ஒரு எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே.
எங்களுக்கு விவேகானந்தன்னா யாருன்னு தெரியாது, அவங்க ஒய்ஃபும் யாருன்னு தெரியாதுங்க. இவங்க அம்மாவை வச்சுதான் நாங்க இவங்க வீட்டு தான் போறோமே ஒழிய பக்கத்து வீட்டுல போய் நாங்க எதுக்கு கேட்கணும்? அவங்க யாருன்னு தெரியாத ஒருத்தவங்களை போய் பார்த்துட்டு இவங்க தெரிஞ்சவங்களை விட்டுட்டு தெரியாத இடத்துல போய் அப்படி நாங்க போய் பேசிட்டு அப்புறம் இங்க வந்தாங்கன்றாங்க. அப்புறமேலுக்கு அந்த பேட்டியில சொன்னாங்க எங்க வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க, இங்க வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னொருத்த வீட்டுல வந்து பணம் கொடுக்க யாரும் அலோவ் பண்ணுவாங்களா? உங்க வீட்டுல போய் பணம் வாங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க வீட்டுல பணம் வாங்கன்னு சொல்லுவாங்களா? விவேகானந்தா எப்ப சொல்றாங்கன்னா இவங்க அரெஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்க பணம் கேட்கும் போதுதான் நாங்க உங்க பணத்தை விவேகானந்தன் ஒருத்தர் கொடுத்தோம். அப்பதான் சொல்றாங்க ஏங்க நாங்க உங்களை நம்பி நீங்க ஏதோ அரசியல் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்ல வச்சு வாங்குறேன்னு சொல்லி சொன்னீங்க, அதனாலதான் கொடுத்தோமா, இந்த விவேகானந்தன் எங்களுக்கு யாருங்க தெரியும் அப்படின்னு சொன்னோம். அந்த விவேகானந்தனுமே வந்து ஒரு முறை கோவால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட கோர்ட்ல வந்து கேட்கும் பொழுது இவங்க கிட்ட நான் வாங்கின பணம் வேற விஷயத்துக்காக அந்த பணத்தை இவங்க கிட்ட நான் செட்டில் பண்ணிட்டேன். இந்த இவங்க வீட்டு பக்கத்துல அந்த கட்டிட்டு இருந்த வீடு இவங்களுக்கு எழுதியும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. பக்கத்துல விவேகானந்தன் கட்டிட்டு இருந்தான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த வீடை இவங்க அண்ணன் பேர்ல எழுதி வாங்கிட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2011ல மே மாசம் தான் நாங்க கேஸ் கொடுக்கறோம். பிப்ரவரியிலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு பிரச்சனைன்னு நாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்க மார்ச் 16 இப்ப பத்திரம் வந்து அந்த பத்திரம் விற்பனைக்கு வருது எங்ககிட்ட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு. ஒரு புரோக்கர் காமிக்கிறாரு அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தா இந்த பத்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா 2011 மார்ச் 18ஆம் தேதி தான் பதிஞ்சிருக்கிறாங்க அந்த பத்திரத்தவே. யார் பேர்ல பதிஞ்சிருக்கிறாங்க? அந்த நிகிதாவோட கூட பிறந்த அண்ணன் அந்த கவி அரசு அவங்க பேர்ல தான் பதிஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இவங்க அன்னைக்கு நாங்க சார்ஜ் கையெழுத்து இவங்க அம்மாவே சார்ஜ் கையெழுத்து போட்டுருக்காங்க அந்த பத்திரத்துல. அதுவும் ஆமா, அதுவும் நல்ல விஷயம். அவங்களே வந்து லாக் ஆயிடுறாங்க அதுல. அவங்க அம்மா தான் சார்ஜ் கையெழுத்து போறாங்க அந்த பத்திரத்துல. அப்புறம் அப்படி இருக்கையில எங்க அன்னைக்கு வந்து நாங்க வேலையை கொடுத்து எங்களையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அப்படின்னா ஏமாத்திட்டு போனது மார்ச், ஏப்ரல், மேன்னு வச்சுங்க. மார்ச் மாசம் 18ஆம் தேதி எதுக்கு அந்த இடத்துல எழுதி வாங்கினீங்க வீடா? சார் அது ப்ரீ பிளான்ட் ஆயிடுச்சு சார். ப்ரீ பிளான்ட் தான் பண்ணிட்டு அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க, அது எங்களுக்கு தெரியாது. இதுலமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காசை வாங்கிட்டு ஒரு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அவங்க ஓடனோடனே எல்லா காசும் வாங்கிட்டு ஓடணுன்ற மாதிரி அவங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க போல. அவன் மேலே பழிய போட்டு கடைசியில் அவன் அரெஸ்ட் பண்ணதுனால அதுவும் மாட்டிக்கிட்டாங்க. அவன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்கான். அவன் அதுவும் சொன்னாங்க அவனுடைய பணம் ஒரு 1.25 கோடி ரூபாய் திருப்பரங்குன்றம் கோர்ட்ல இருக்கு, அந்த பணம் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அவனை பிடிச்சாச்சுன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு எங்களுக்கு காலம் தள்ளுனாங்க. கேஸுக்கு அப்புறமும் கூட. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்க முடியாதுன்ற அவங்களும் முடிவெடுத்து தான் அந்த வேலையை செய்யறது. ஆனா சொல்றது அப்படி. ஆனா அவன்கிட்ட ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தெல்லாம் அப்பயே எழுதி வாங்கிட்டாங்க, பணத்தையும் கைப்பற்றிட்டாங்க. காரணம் சொல்றதுக்கு வேணும்னு காரணம் சொல்றாங்க, அவ்வளவுதான். எல்லாமே ப்ரீ பிளான் தான் சார் உங்க குடும்பமே. அப்ப அவங்க நேத்து சொன்ன இந்த விவகாரம் தொடர்பா அவங்க சொன்னது 200 மடங்கு போய், அது 100 மடங்குல இல்ல, 200 மடங்கு போய் தான். உங்கள்கிட்ட அந்த ஆதாரம் இருக்கா? அந்த பத்திரம் டாக்குமெண்ட்ல அந்த நண்பர்கிட்ட இருக்கு. தேவையான நேரத்துல அதை நாங்க சப்மிட் பண்ணுவோங்க. இப்ப அந்த பத்திரத்தவே வேற ஒருத்தருக்கு வித்துட்டு அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அவரும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாரு போன வாரம். அதையும் கூட திருமணத்துல பயிலா இருக்கு. அதுங்க கேட்டு பாருங்க. அதே இடத்த அவங்க அண்ணன் வாங்கின அந்த விவேகானந்தன் வாங்கின இடத்த ஒரு 25 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க ஏதோ பண பிரச்சனை வந்தோடனே திரும்பவும் வேற ஒரு பேங்க்ல வந்து 50 லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டு போயிட்டான். அவன் அவனுக்குரிய பணத்தை கைப்பற்றிட்டான். அப்புறமும் கூட அதை வித்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆறதான் பாக்குறானுங்க. இடம் வித்துட்டு அது உங்க பூர்வீக இடத்த விக்கலங்க. அவங்க இந்த விவேகானந்தன் வாங்கின வீடத்தாங்க வித்துருக்காங்க. அது செட்டில் ஆகல. இன்னைக்கு இது கேட்டுங்க, அந்த வீடு தான் இந்த பிரச்சனையில ஏமாத்தி வாங்கின வீடு. நீங்க கொடுத்த காசுக்கு அவங்ககிட்ட வாங்க ரெக்கவரி பண்ண வீடு. இப்ப அந்த வீட்டையும் வித்துட்டாங்களா இல்ல அதுவும் இல்ல அட்வான்ஸ் வாங்கி அதுவும் பிரச்சனையாகி இப்ப அது கேஸ் ஆயிடுச்சு போன வாரம். அவங்க இந்த மடப்புறம் பிரச்சனைக்கு அப்புறமேல தான் அவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க அகைன்ஸ்டா கேஸ் கொடுத்துருக்காங்க. நாங்க போனோடனே தான் கொடுத்தாங்க திரும்ப ஏஎஸ்பி ஆபீஸ்ல. ஓகே சார், ஓகே சார். இவ்வளவு நேரம் எங்களோட நேயர்களுக்காக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. அப்ப இந்த ஆடியோவிலேயே மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த அம்மையார் வந்து ஒரு மோசடி பேர்வழி, இந்த குடும்பமே மோசடி பேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க ஏற்கனவே வந்து என்ன சொன்னாங்க, இவங்கள பல பேருக்கு வந்து என்ன யாருன்னே தெரியாது அப்படின்னாங்க. இதுல புகார் கொடுத்திருக்கின்ற இந்த செல்வம் இவருடைய பேராசிரியர்.
இந்த அம்மா தான் வந்து 2006 இவர்கிட்ட படித்ததா அவரே வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்மா தான் வந்து இப்படி வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவோட கான்டாக்ட், சிவகாமி அம்மாவோட கான்டாக்டை கொடுத்து அவரை வந்து மூளைச்சலவை பண்ணி, வாங்க நீங்கள் என் புள்ள மாதிரி, உங்களுக்கு வந்து வேலை நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம், பொங்கலுக்குள்ளே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 25 லட்சத்தை அவங்க வந்து 4 தவணையாக அவர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அதை அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. அவர் வந்து இன்னொன்று மிக முக்கியமாக சொல்கிறாரு, என்ன, விவேகானந்தன் அப்படின்ற நபரே எங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நிக்கிதா சொல்கிற விஷயத்த பார்க்கணும். அதாவது நிக்கிதானா யாருன்னே தெரியாது அப்படின்னாங்க. நிக்கிதாவால் தான் அந்த குடும்பத்திற்கு செல்வம் அப்படின்ற இந்த பேராசிரியருக்கு தொடர்பே ஏற்பட்டிருக்குது. அடுத்து இன்னொருத்தர், அவர் வந்து இன்னொரு காலேஜினுடைய, அவங்க படித்த காலேஜினுடைய ப்ரொஃபஸர், அவரும் வந்து அதே மாதிரியான புகாரில் தான் வந்து மாட்டியிருக்கிறாங்க. அப்போ நிக்கிதாவுக்கு நேரடியாக இதில் சம்பந்தம் இல்லை, சார்ஜ் ஷீட்டில் இருந்து என் பேரை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவதே பச்சை பொய். இவங்கள்ட்ட யார்கிட்டையுமே விவேகானந்தன் ஒருத்தர் இருக்கிறதாகவோ அப்படிலாம் அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு துணை முதல்வர் அன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவரினுடைய பிஏவோட தொடர்பு எங்களுக்கு இருக்குது, உறவினர்களுக்கெல்லாம் வந்து வேலை வாங்கியிருக்கிறோம். இந்த செல்வத்துக்கிட்ட என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, நிக்கிதாவுக்கே அப்படிதான் வந்து வேலை வாங்கணும். நிக்கிதா 2006 தான் பிஎட் முடிக்கிறாங்க. அவங்க 2009 கலைஞர்கிட்ட பேராசிரியருக்கு வேலைக்கான அரசாணையை வந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த வேலையே அவங்க மோசடி பண்ணி தான் வந்து வாங்கியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் பலரும் வந்து எழுப்புறாங்க. அப்போ எல்லோரும் மிக தெளிவாக இந்த குடும்பத்தினர் தான் எங்களிடம் பணம் வாங்கினார்கள் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்போ தொடங்குது அப்படின்னா 2011 ஜனவரியிலிருந்தே தொடங்குது. இவங்க 2011 பணத்தை வசூல் பண்ணுறாங்க. 2011 ஜனவரி அப்போ பொங்கல், அந்த பொங்கல் முடிஞ்சதுலேருந்து இந்த பிரச்சனை வந்து தொடங்குது. பிப்ரவரியிலலாம் வந்து உச்சகட்டம் வந்து அடையுது இந்த பிரச்சனை. அப்போ இந்த அம்மாவும் தலைமறைவாயிடுறாங்க. இந்த அம்மா சொல்றாங்கல்ல, விவேகானந்தன் நாங்கள் கொடுத்ததை பார்த்து மற்றவங்க வந்து கொடுத்து ஏமாந்துட்டாங்கன்னு, அந்த விவேகானந்தனும் வந்து தலைமறைவாயிடுறாங்க. அதுக்கு பிறகு நிக்கிதா பாதிக்கப்பட்டவர்களிடம், நீங்கள் பணத்தை வந்து விவேகானந்தன்ட்ட தான் வந்து கொடுத்துருக்குறீங்க, அவர் வந்து ஓடிட்டாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்படியான கதைகளை வந்து கட்டியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு காவல்துறை அந்த விவேகானந்தன் ரோஸ்மேரி தம்பதியை தேடி கோவாவில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணவங்க நீதிமன்றத்தில் கொடுத்த விஷயம், என் பதில் என்ன அப்படின்னா, அவரிடம் வாங்கிய பணம் 8 லட்சத்தையும் அவங்க என்கிட்ட கொடுத்த பணத்தையும் நான் அவங்களுக்கே வந்து செட்டில் பண்ணிட்டேன், அவங்களுக்கு தர வேண்டிய பணம்னு எதுவுமே இல்லை அப்படின்னு கோர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ வந்து யார் இங்கே நாடகம் ஆடிக்கிட்டு ஏமாத்துறா அப்படின்னா, இந்த அம்மையார் நிக்கிதா தான் நாடகம் ஆடுகிறார். இவர் தான் வந்து இதில் வந்து A1 அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவிலான அந்த ஆதாரத்தை தான் அவர் வந்து குறிப்பிட்டார். தப்பி சென்ற அந்த விவேகானந்தன்ற நபர் வந்து கோவாவில் இருக்கிறதா தெரிஞ்ச பிறகு அவர் தேடும் போது நிக்கிதா அவங்க குடும்பத்தோடு போய் அவர் எங்கே இருக்கிறாருன்றது பார்த்து கண்டுபிடிச்சி அந்த பணத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கணுன்ற அக்கறையோட அவங்க குடும்பத்தோட போய் அவரை தேடிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்க. இல்லை, நிக்கிதா வந்து ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு. ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு ஒரு நைச்சியமாக அவங்க அந்த பேட்டி முழுக்கவே புதிய தலைமுறை பேட்டியில் பல்வேறு பொய்களை சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் அடுத்தடுத்து ஆதாரத்தோடு அம்பலப்படுத்த போகிறோம். இப்போ இது வந்து ஒரு பிரதான விஷயன்றதுனால தான் இதை பற்றி பேசுகிறோம். அவங்க வந்து அப்படியே கேட்குறவங்க கேனப்பயலாக இருந்தால் வந்து கேப்பையில் வந்து நெய் வடியும் தேன் வடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த அம்மையார் வந்து சைஸாக சொல்கிறாங்க, ஏமாந்துட்டோம் இப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த அம்மா வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த ஆளும் தலைமறைவு, விவேகானந்தன் ரோஸ்மேரி அந்த தம்பதியும் வந்து தலைமறைவு, அடுத்து இந்த அம்மையாரும் தலைமறைவு, 2 பேருமே கிடையாது அந்த மார்ச்சில். அப்போ இவங்க தேட போனதா சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமாம், இவங்க போய் தேட போன சொன்னதெல்லாம் வந்து பச்சை பொய். இவங்க வந்து பணம் கொடுத்தவங்கள்ட்ட இருந்து தப்பிப்பதற்காக வீட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு போய் தலைமறைவாக கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அவருடைய உறவினர் ஏபி ஜெயச்சந்திரன், அவர் ஏதோ லீடிங் லாயராக இருக்காரு, அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இவங்க போய் தலைமறைவாக இருக்கிறாங்க. அப்படி தலைமறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓட்டாரு விவேகானந்தன் அப்படின்னு இந்த அம்மா சொன்ன அதே நேரத்தில் பிரச்சனை எப்போலேருந்து தொடங்குனுச்சு? ஜனவரியிலிருந்து பிரச்சனை தொடங்கி விட்டது. ஆனால் 2011 மார்ச் மாதம் 18ஆம் தேதி ஒரு பத்திரம் வந்து கிரயம் செய்யப்பட்டு இருக்கிறது. யார் பேரில் கிரயம் செய்யப்பட்டிருக்கிறதுனா, திரு ஜெயபெருமாள் அவர்கள் குமாரர் திரு வைபவ் சரண் கவி, அதாவது நிக்கிதாவினுடைய அண்ணன் கவியரசு என்கின்ற வைபவ் சரண் கவி,
அவருடைய பெயருக்கு பத்திரம் அப்படின்றது வந்து பதிவாயிருக்குது. இந்த அம்மையார் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அவங்க பேட்டியில, விவேகானந்தன் ரோஸ்மேரி அப்படிங்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்களோட இங்க வந்து வீடு கட்டினாங்க. அப்போ இங்க தூசு சிமெண்ட் இதெல்லாம் இருக்கிறனால எங்க வீட்டு மரநிலையில தான் அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க, வரப்போக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் தான் அவங்களோட. எங்க வீட்டுக்கு பக்கத்துல அவங்க வந்து வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சிமெண்ட்டு செங்கல் தூசிலாம் இருக்கும். அதனால் இங்கே தான் எங்கள் வீட்டு மரத்துக்கடியில் வந்து தான் ரோஸ்மெரியும் விவேகானந்தனும் வந்து சாப்பிடுவாங்க. விவேகானந்தன் இங்கே தான் மரத்தடியிலே உட்காந்துருப்பார், அதை நம்பி தான் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொன்னாங்கல்ல. அந்த தலைமறைவாக இருந்த அந்த விவேகானந்தன் ரோஸ்மெரி தம்பதி அந்த எந்த வீடு வந்து கட்டிகிட்டு இருந்ததா வந்து சொன்னாங்களோ அந்த வீட்டோட அந்த நிலம் 10 சென்ட் நிலத்தை 4360 ஸ்கொயர் ஃபீட் சதுரடி நிலத்தை இவர்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார்கள், கிரயம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதற்கான பத்திரம் தான் இந்த பத்திரம். ஓகே, இது வந்து எவ்வளவுக்கு வந்து இந்த நிலத்தை 10 சென்ட்டை வந்து வாங்கியிருக்கிறாங்கன்னா 1,30,000 ரூபாய்க்கு இதை வந்து வாங்கியிருக்கிறாங்க. 1,30,000 அப்படின்றது இந்த பத்திரத்தில் பதிவாகி இருக்குது. ஆனால் வந்து இந்த நிலம் அப்படின்றது 50 லட்சம் மதிப்புள்ள நிலம், இந்த 10 சென்ட் மதுரை திருமங்கலத்தில் அப்படின்னு அங்கே விசாரிக்கும் பொழுது பலரும் சொல்கிறாங்க. அப்போ 50 லட்சம் மதிப்புள்ள நிலத்தை எதற்காக 2 பேருமே தலைமறைவாக இருக்கிறீங்க, திருட்டுத்தனமாக மதுரையில் எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணீங்க, எதுக்காக பத்திரப்பதிவு செய்தீர்கள், எதுக்காக உங்கள்கிட்ட 8 லட்சம் ஏமாத்தினாருன்னு சொன்னீங்க நீங்கள் பேட்டியில். ஆனால் வந்து ஏமாத்தின நபர் மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2011 அன்று எதற்காக 10 சென்ட் நிலத்தை 1,30,000 ரூபாய்க்கு உங்கள் அண்ணன் வைபவ் சரண் கவி பேரில் எதற்காக எழுதி கொடுக்கணும், ஒரு கேள்வி. அடுத்து இதில் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, செங்கல் மணல் சிமெண்ட் இதெல்லாம் வந்து அங்கே வேலை போயிட்டு இருந்துச்சு, வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க எங்கள் வீட்டில் வந்து தான் இந்த விவேகானந்தனும் ரோஸ்மெரியும் இங்கே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த பத்திரத்தில் பதியப்பட்டிருக்கிற 2011 பதியப்பட்டிருக்கிற பத்திரத்தில் திரு ஜெயபெருமாள் அவர்கள் குமாரர் திரு ஜே வைபவ் சரண்கவி அவர்களுக்கு மதுரை மாநகர், மதுரை திருநகர், மதுரை மருதுபாண்டியன் திரு, கதவு எண் 9F வசிக்கும் திரு விவேகானந்தன் அவர்கள் மனைவி திருமதி வி ரோஸ்மரி ஆகிய நான் எழுதி கொடுத்த காலி மனையிடம் சுத்த கிரய ஆவணம். காலி மனையிடம் அப்படின்னு தான் இந்த கிரயத்தையே வந்து பண்ணிருக்கிறாங்க. இந்த பத்திரம் கிரயத்துக்கு வந்து சாட்சி கையெழுத்து யார் தெரியுமா போட்டிருக்கிறாங்க, சிவகாமி அம்மாள் ஒய்ஃப் ஆஃப் ஜெயபெருமாள், அவங்க தான் சாட்சி கையெழுத்து வந்து போட்டிருக்கிறாங்க. இதில் இன்னும் சில ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, அவங்க கட்டின கரண்ட் பில்லு, அவங்க கட்டின வீட்டு வரி ரசீது வந்து நமக்கு கிடச்சிருக்குது. அதே போல் அவங்களுடைய மின் பயனீட்டு கட்டண அட்டை, அதாவது அவங்களுடைய இபி கரண்ட் பில், அது வந்து எப்போலேருந்து இவங்க வந்து பில்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா 7/4/2012 அப்போலேருந்து வந்து இவங்க பில்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. இப்போ இந்த ஆதாரங்களை எல்லாம் நமக்கு வந்து திரட்டி கொடுத்தவர் வந்து பேராசிரியர் செல்வம். அவர் வந்து மனம் நொந்து வந்து பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி வந்து என்ன சொன்னார்னா, இந்த 25 லட்சம் வராது சார், அதுக்காக நான் வரல. இப்போ அதுலேயே வந்து அந்த அம்மா ஒரு ஃப்ராடு வேலையை வந்து பார்த்துருக்குறாங்க. ஒன்று. இன்னொன்று, தலைமறைவாக, அதாவது எங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட எப்படி 10 சென்ட் நிலத்தை நீங்கள் வந்து கிரயம் பண்ணீங்க? இந்த ஆவணங்களிலிருந்து நமக்கு தெரிய வர்ற செய்தி என்னன்னா, அந்த விவேகானந்தன் நீதிமன்றத்தில் சொன்னது போல அந்த பணத்தை முழுக்க செட்டில் பண்ணிருக்கிறாரு. அதாவது இந்த நிலமாவும் எழுதி கொடுத்துருக்கிறாரு, பணமாகவும் வந்து இந்த அம்மையாருக்கு கொடுத்து இது எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணிட்டாரு. இந்த அம்மையார் அதை எல்லாத்தையும் வாங்கி சுருட்டிக்கிட்டு விவேகானந்தனை கையை காட்டி விட்டு இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் டாடா பாய் சொல்லுது. இவர்கள் வந்து அரசு ஊழியர்கள், இவர்களுக்கு இருக்கின்ற அதிகார மட்டத்தில் இவர்களுக்கு இருக்கின்ற தொடர்பு, இதன் காரணமாக இந்த வழக்கில் இருந்து அந்த அம்மையார் வந்து ஆன்டிசிபேட்டரி, இதில் அவங்க அண்ணன் தான் வந்து கைதாகிருக்கிறார். அதில் நம்ம பேட்டியிலே சொல்கிறாங்க, செல்வம் சொல்லிருக்கிறாரு. அவங்க அண்ணன் கவியரசு வைபவ் சரண் கவி, அவரும் அவங்க அப்பா ஜெயபெருமாள், இவங்க 2 பேரும் தான் அந்த வழக்கில் கைதாகிருக்கிறாங்க. இந்த அம்மையார் ஜேபி நிக்கிதா முன்ஜாமீன் மனு வந்து வாங்கிட்டு கோர்ட்டில் போய் கையெழுத்து போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க இந்த அம்மா. இப்போ இதில் பாருங்களேன், ஒரு சினிமா கதையில் வருவதை போல
எப்படி இன்னொருத்தனை வந்து காட்டி அவன் வந்து இவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு போன பிறகும் இந்த அம்மையார் வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து அப்பட்டமாக தெரிகிறது. இதை தான் நம்ம செல்வம் அவர்கள் நம்முடைய பேட்டியில் இந்த பத்திரத்தை தான் சொன்னார். இந்த நிலப்பிரச்சனை இதோட முடியல. அடுத்து என்னன்னா, இந்த அம்மையார் இப்போ வைபவ் சரண் கவி இருக்கிறாருல்ல, அவர் பேரில் தான் இந்த 10 சென்ட் நிலம் இருக்குது. அந்த நிலத்தை இந்த நிக்கிதா இருக்கிறாங்கல்ல, அவங்க லோன் வாங்குறதுக்காக அதில் எனக்கும் வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணம் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த ஆவணமும் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. இதன் மூலமாக அவங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அதில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க்கில் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்னா நிக்கிதா 48,56,000 ரூபாய் இவங்க வந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. விவேகானந்தர் எதற்காக கொடுத்தாரோ, ஆனால் அந்த நிலத்தை வந்து அவர் வந்து இவங்களுக்கு வித்துட்டாங்க. இப்போ இந்த நிலத்தை இவங்க உரிமை கொண்டாடுறாங்க. அதில் லோன் வாங்குறதுல, அவங்க பேரில் லோன் வாங்குறதுல என்ன பிரச்சனை? அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நோட்டீஸ், ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது வைபவ் சரண் கவி உள்ளிட்டோருக்கு. நிறைய பேப்பர் வச்சிருக்கு. ஆமாம், நிறைய பேப்பர் இருக்குது. ஏன்னா அவ்வளோ புகார்கள். இப்போ அதில் வந்து அந்த லீகல் நோட்டீஸ் வந்து என்னத்தை சொல்லுது அப்படின்னா, இந்த அம்மா இருக்கிறாங்களா, இவங்க 2011 மார்ச் 18 வைபவ் சரண் கவி, நிக்கிதாவினுடைய அண்ணன், இந்த 10 சென்ட் நிலத்தை அவர் பேரில் வந்து மாற்றிக்கிறாரு. அதை தன்னோட பவருக்கு வந்து மாற்றி தான் 48,56,000 ரூபாய் பேங்க்ல வந்து இந்த அம்மா வந்து லோன் எடுக்கிறாங்க. அப்ப நிக்கிதா வந்து இந்த 10 சென்ட்டுக்கு 48,56,000 ரூபாய் பேங்க்ல இருந்து லோன் வாங்குறாங்க. இதுல அடிப்படையா பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுக்கு இடையில இப்போ 2011 மார்ச் 18 இந்த நிலத்தை வாங்குறாங்கல்ல, அந்த நிலத்தை சமீபத்தில் ஃபாசில் மான்சில் அப்படின்றவர், அவர் வந்து ட்ரிவாண்ட்ரம் கேரளாவை வந்து சார்ந்தவர், அவர் அந்த நிலத்தை வாங்குறாரு. எவ்வளோன்னா 75 லட்சம் ரூபாய்க்கு. அவர் முழு தொகை வந்து தரல, முதல் கட்டமாக 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதற்கு பிறகு இல்லை இப்போ ரேட்டு வந்து ஏறிடுச்சு, நிலத்தோட வேல்யூ வந்து உயர்ந்துருச்சு, அதனால் எனக்கு இன்னும் கூடுதலாக வேணும், 1 கோடி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் வந்து கேட்குறாங்க. அப்போது அதுக்கு இடையில தான் போய் பேங்க்கில் லோன் வாங்கினது. இப்போ நிலத்தை விற்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 75 லட்சம் பேசிட்டு 25 லட்சத்தை வாங்கி அதை ஏப்பம் விட்டுட்டு அவர்கிட்ட நிலத்தையும் வந்து கரையம் பண்ணி கொடுக்காம அவர்கிட்ட வந்து கல்தா கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் பேங்க்குக்கும் கல்தா, இன்னொருத்தருக்கு விற்கப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் 25 லட்சம் வந்து வாங்கியிருக்கிற பேங்க்குக்கும் இந்த தகவலை வந்து மறைத்து விட்டு இந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட இப்போ அந்த அம்மா ஒரு 75 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் மோசடி பண்ணிருக்கிறாங்க. அவர் கொடுத்த லீகல் நோட்டீஸ் தான் இந்த புகார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா இவ்வளவு இதை பண்ணிட்டு குலதெய்வத்து மேலே சாட்சியா, யாருக்குமே நிக்கிதாவை வந்து தெரியாது, நாங்கள் தப்பே பண்ணாதவங்க, எங்கள் அப்பா வந்து எவ்வளோ நேர்மையானவர் தெரியுமா அப்படின்னு இந்த அம்மா திரும்ப திரும்ப பேசுதுன்னா, இது எவ்வளவு பெரிய ஃப்ராடு, கிரிமினல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதற்கு கட்டாயம் நிக்கிதா வந்து பதில் சொல்லணும். இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறப்ப நிக்கிதா மீது இவ்வளவு புகார்கள் இருக்கிறதுனால அந்த அம்மா மீது கடுமையான நடவடிக்கையை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் எடுக்கணுன்றதான் நம்முடைய கோரிக்கை. பணத்தை ஏமாற்றி பலரை வந்து மோசடி பண்ணி பல குடும்பத்தை வந்து தெருவில் நிறுத்திட்டு இன்னைக்கு ஒரு அப்பாவி இளைஞனுடைய மரணம் வரைக்கும், இவங்க கொலை வரைக்கும் வந்து போயிருக்கிறாங்க. இந்த குடும்பத்தின் மீது குறைந்தபட்சம் அவங்களுடைய பேராசிரியர் வேலையில் இருந்தாவது அவங்கள வந்து நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து பேசினார். அது ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. அவர் தான் இந்த தகவல்களை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு உயிர் இதனால் பறி போயிருக்குது, அதனால் இவர்களை வந்து விடக்கூடாது, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் அவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. நம்மளோட கோரிக்கையும் அதான். இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.